Hi students, இது நம்மளுடைய லேப் 9503 கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் லேப் கோட் இஸ் CS8662 லேப் நேம் இஸ் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லேபரட்டரி. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லேப் எக்ஸசைஸ் நம்ம எல்லாமே இதில் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம மொபைலில் ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து டெவலப் அன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். தட் யூசஸ் கை காம்பனன்ட்ஸ் ஃபாண்ட் அண்ட் கலர்ஸ். கைனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபாண்ட்டு கலர்ஸ் இந்த இது எல்லாமே எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸசைஸுடைய ஸ்டெப் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, அதை ஓப்பன் பண்ண உடனே கேட்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஓப்பன் பண்ணணும். ஃபைலில் போய் நியூ போகணும், நியூ ப்ராஜெக்ட் எடுக்கணும். நியூ ப்ராஜெக்ட்னு எடுக்கும்போது அதில் வந்து அந்த அப்ளிகேஷனுடைய நேம் கேட்கும். அதில் என்ன எக்ஸசைஸோ, அதாவது என்ன அப்ளிகேஷனோ, இப்போ நம்ம வந்து 10 எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே எக்ஸசைஸ் 1, 2 அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்ளிகேஷனுடைய நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜாவா, நிறைய லாங்குவேஜ் இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஜாவா லாங்குவேஜ்லையும் டெவலப் பண்ணலாம், கொல்டின் லாங்குவேஜ்லையும் டெவலப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஜாவா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து லேப்லலாம் ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாவா தான் படிச்சிருப்பீங்க செகண்ட் இயரில். ஸோ தேர்ட் இயரில் நம்ம ஜாவாவை பேஸ் பண்ணி இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஆப் டெவலப் பண்ண போகிறோம். ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து கொல்டின் லாங்குவேஜ் தான் அதிகமாக வர்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மினிமம் டெவலப்மெண்ட் கிட் எடுத்துக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு. ஓகேவா, ரொம்ப ஹையான டெவலப்மெண்ட் கிட் எடுக்காமல் மினிமம் அந்த இது ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். மினிமம் எஸ்டிகேங்கிறத கம்பல்சரியாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ நம்ம லேபுக்கு நம்ம பண்ணுறதுனால அதில் நம்ம எம்டி ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அது போக அதில் வந்து நிறைய இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட அந்த விட்ஜெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய லேப் எக்ஸசைஸ்க்கு வந்து தேவையானது எம்டி ஆக்டிவிட்டி, அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும், லாஸ்ட்டாக ஃபினிஷ் கொடுக்கணும். இப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போவோம். இவ்வளோ ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து நம்மளுடைய ஓப்பன் பண்ணதுமே இந்த activity.main.xml ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைலும் நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஜாவா ஃபைலில் ஜாவா கோடிங் அடிக்கணும். அதாவது ஜாவா ஃபைல் வந்து எப்படி இருக்கும்னா மெயின் ஆக்டிவிட்டி .java. இதில் ஜாவா கோடை டைப் பண்ணணும். XML வந்து டிசைன் பண்ணுறதுக்காக, இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டில் நம்ம வந்து ரன் பண்ணணும். இப்போ சோர்ஸ் கோட் பார்த்துடலாம். XML கோடிங். XML வந்து நம்மளுடைய இப்போ இந்த எக்ஸசைஸோட அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கைட், ஃபாண்ட், கலர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபாண்ட்டு, கலர்ஸ் இதாக இருக்குது இல்லையா. ஸோ சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ், சேஞ்ச் ஃபாண்ட் கலர், இந்த மாதிரி இருக்குது. இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் இந்த நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா அது வந்து நம்மளுடைய அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கும் நமக்கும் நடுவில் என்னவாக இருக்கும், இன்டர்ஃபேஸாக இருந்து அந்த அப்ளிகேஷனை நமக்கு ரன் பண்ண வைக்கும். அப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணணும்னு இதை நான் கிளிக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும், என்னுடைய மொபைலில் இந்த மாதிரி டிசைன் வேணும். அப்போ இந்த மாதிரி டிசைன் வேணும்னா அதை டிசைன் பண்ணுறது நம்ம என்ன எழுதுறோம்னா XML கோடு எழுதுகிறோம். அந்த டிசைன் பண்ணினதில் அது ஃபங்க்ஷன் பண்ணணும் இல்லையா, சைஸ் பண்ணணுன்னே சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், கலர் பண்ணணும், கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம் சரியா. ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு XML கோடிங். அப்படி XML கோடிங் எழுதி தான் நம்ம டிசைன் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து உள்ளே போயிட்டு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இதில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணலாம். நம்ம உள்ள ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ள போகும்போது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். நம்ம மெனக்கிட்டு உட்காந்து கோடிங்கை வந்து படிக்க வேண்டியதில்லை. ஸோ டிசைன் பண்ணாலும் கோடு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் கோடை படிச்சுட்டு போய் எழுதினாலும் உங்களுக்கு டிசைன் ஜென்ரேட் ஆயிரும் சரியா. ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த XML கோடு வந்து அவுட்புட் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா கோடு வந்துடும். ஸோ இது XML கோடிங். என்ன வெர்ஷன் வந்து 1.0 XML வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். எப்படி அதை என்கோட் பண்ணுறோன்னா யூனிகோடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8. ஸோ வெர்ஷன் 8 யூஸ் பண்ணி என்கோட் பண்ணுறோம். நிறைய லேஅவுட் இருக்குது. லேஅவுட்னா
அது அந்த பேஜ் எப்படி இருக்கணும், அந்த அவுட்லுக் எப்படி இருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய லேஅவுட் இருக்குது. இந்த இதில் லீனியர் லேஅவுட் எடுத்துக்கிறோம். ஸோ லீனியர் லேஅவுட்டில் வந்து XML நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற XMLல இந்த நேம் ஸ்பேஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்ன நேம் ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு, அந்த ஏபிகே ரிசோர்ஸ் ஆண்ட்ராய்டு இந்த லிங்க்ல இருந்து அது வந்து என்ன பண்ணுது, அந்த நேம் ஸ்பேஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கிடுது. சரியா? ஸோ XML வந்து நேம் ஸ்பேஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த லிங்க்ல போய் அது எடுத்துக்கிடுது. இந்த லிங்க்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஆண்ட்ராய்டு ஓரியன்டேஷன், அது வந்து வெர்டிகலா ஹரிசாண்டலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மொபைலுடைய ஓரியன்டேஷன் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் வைப்போம், போர்ட்ரேட் வைப்போம். ஸோ வெர்டிகலா ஹரிசாண்டலா அந்த ஓரியன்டேஷன். லேஅவுட் வித், அந்த லேஅவுட் வித் எப்படி இருக்கணும், மேட்ச் பேரண்ட். ஸோ பேரண்ட்டுடைய ஏற்ற மாதிரியே அந்த சைல்டு வந்து அந்த லேஅவுட்டுடைய வித்து இருக்கணும். பேரண்ட்னா நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பேரண்ட் அதான் மொபைல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எப்படி இருக்கணும், அந்த லேஅவுட்டுடைய வித்து இருக்கணும், அந்த லுக் இருக்கணும். லேஅவுட்டுடைய ஹைட், ஸோ அதுவும் பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஹைட் இருக்கணும், அந்த லேஅவுட்டுடைய ஹைட். அதாவது நம்ம அவுட்புட் அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, சேஞ்ச் ஃபாண்ட் கலர், சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ். ஸோ இது எப்படி இருக்கணும், இந்த இது வந்து எப்படி இருக்கணும், அப்போ இந்த சைஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், இப்படி ஒரு இது நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும். அப்போ அது பேரண்ட்டுடைய சைஸ் மாதிரியே, ஸோ மொபைலுடைய சைஸ் ரேஞ்சிலே இருக்கணும். இல்லை இதை விட கம்மியாக வேணும்னா நம்ம இந்த சைஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அப்போ நம்மளுடைய லேஅவுட் பாக்ஸ் வந்து ரொம்ப லெஸ், கொஞ்சம் ஸ்பேஸில் குட்டி பாக்ஸாக தெரியும். இப்போ பேரண்ட்டுடைய சைஸுங்கிறதுனால அந்த விட்ஜெட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நமக்கு அவுட்புட் வந்து வரப்போகுது. அந்த சைஸ், அந்த லேஅவுட்டுடைய சைஸ் இருக்க போகுது. ஸோ லேஅவுட்டுடைய சைஸ் எல்லாமே சொல்கிறோம். நம்ம அப்படியே டிசைன் பண்ணணும்னாலே இந்த கோடிங்ஸ் வந்துடும். டெக்ஸ்ட் வியூ, அதில் வந்து எப்படி அந்த ஆண்ட்ராய்டுடைய ஐடிங்கிறது எல்லா வந்து கம்பல்சரியாக ஐடி, ஒரு பாக்ஸ், ஒரு வியூ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹோல் ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னா இந்த ஐடி இருந்ததுன்னா இது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய வித் வந்து பேரண்ட்டை மாதிரி மேட்சாக இருக்குது. அந்த ஹைட் வந்து ரேப் கண்டென்ட்னா நம்ம ஒரு இப்போ சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோன்னா அந்த டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸ் நமக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நம்ம எவ்வளோ கண்டென்ட் அதில் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் ரேப் ஆகும். நம்ம வந்து நம்ம ஹாய்னு மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணுறோன்னா அப்போ ஹாய்ங்கிறதுக்கு மட்டும் அந்த பாக்ஸ் வரும். எவ்வளோ நம்ம டைப் பண்ண அந்த ரேப் கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் என்ன ஆகும், ரேப் ஆகும். ஸோ அதுதான் ரேப் கண்டென்ட். இதெல்லாம் வந்து அதனுடைய பேராமீட்டர். இந்த வித்து ஹைட்டுங்கிற வேரியபிளுக்கு இப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் லேஅவுட்டுடைய மார்ஜின். ஸோ இது வந்து இப்படி ப்ரோக்ராமை நீங்கள் படிச்சுட்டு போயும் எழுதலாம், இல்லைன்னா நம்ம டிசைன் பண்ணும்போதே இந்த 30 dBன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தன்னால் வந்துடும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சு 30 dB ஹைட்டு மார்ஜின் எல்லாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ கிராவிட்டி வந்து சென்டரில் இருக்கணும்னு கொடுத்துருக்குறோம். சரியா? ஓகேவா? டிபி வந்து நமக்கு வந்து டென்சிட்டி பிக்சல். சரியா? அதுக்கப்புறம் எஸ்பி வந்து ஸ்கேலபிள் பிக்சல். இது வந்து ஃபாண்ட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீவேர்டு என்னென்னா எஸ்பி, ஸ்கேலபிள் பிக்சல். டிபிங்கிறது வந்து அந்த லேஅவுட் எப்படி இருக்கணும், அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு டென்சிட்டி பிக்சல். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்டு என்னவானா, டெக்ஸ்ட் என்னவானா ஹலோ வேர்டு. அந்த லேஅவுட்டில் ஒரு லேஅவுட் எடுத்தோம், அந்த லேஅவுட்டு தான் இவ்வளோ நேரம் டிசைன் பண்ணோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த ஸ்டைல் வந்து போல்டு. ஸோ இப்படியெல்லாம் கொடுக்குறோம். அடுத்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். அந்த பட்டனோட ஐடி வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம கூட மாற்றிக்கலாம். ஆனால் அதே ஐடி தான் ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்குது. அந்த பட்டன் எடுத்து நம்ம வந்து அதில் பிளேஸ் பண்ணவும் அதனுடைய ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஐடி பட்டனுக்கு எல்லாமே நம்ம அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே செட் பண்ணி ஒரு பட்டன் வச்சாச்சு. ஸோ ஒரு லேஅவுட் பாக்ஸ் எடுத்திருக்கோம், லீனியர் லேஅவுட் பாக்ஸ். அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு பட்டன் பாக்ஸும் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இது டிசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஜாவா ப்ரோக்ராமில் தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஜாவானாலே நமக்கு தெரியும் பேக்கேஜ் இருக்கும். அதாவது பேக்கேஜுக்குள்ளே நிறைய குரூப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். குரூப் ஆஃப் கிளாஸஸ்க்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இதுதான் ஜாவா. அப்போது பேக்கேஜ் எல்லா பேக்கேஜுமே இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம். எந்த அப்ளிகேஷனுடைய பேக்கேஜ் என்னென்னா அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே, மெர்சிங்கிற பேக்கேஜுக்குள்ளே எக்ஸசைஸ் 1ங்கிற பேக்கேஜ் இருக்குது.
இப்படி தான் இந்த வழியாக தான் அந்த எக்ஸசைஸ் ஒன்றுங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உள்ளே வரும்போது கேட்கும் என்ன நேம் அப்படின்னு சொல்லி. ஸோ காம் அப்படிங்கிறதுல மெர்சிங்கிறதுல எக்ஸசைஸ் 1 அப்படின்னு இந்த பேக்கேஜ் பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். இது எல்லாமே லைப்ரரி, எல்லாமே பேக்கேஜ் கிளாஸ். ஆண்ட்ராய்டு உடைய எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்டென்ஷன், அடுத்தது லேட்டஸ்ட் வெர்ஷன், ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே அந்த இதில் இருக்கிற கிளாஸஸ். ஏன்னா இந்த கிளாஸஸ்க்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க போது, அது இதுக்கு ரிலவெண்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், இது எல்லாமே இந்த கிளாஸஸ்க்குள்ளே இருக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்தது android.graphics.color. ஸோ நேம்லேயே இருக்குது. இதில் வந்து இந்த பேக்கேஜஸ் எல்லாமே எதுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னா கிராஃபிக்ஸ், கலர் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ், கலர்ஸ் ரிலேட்டடான வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது. android.os.bundle இந்த பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ தேவையான பேக்கேஜ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் வைக்கிறோம், மெயின் ஆக்டிவிட்டி. இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி. ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு சூப்பர் கிளாஸ், இது சூப்பர் கிளாஸ். இந்த சூப்பர் கிளாஸ் வந்து இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குது, ஆண்ட்ராய்டு எக்ஸ்ங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜாவானாலே பேக்கேஜுக்குள்ளே குரூப் ஆஃப் கிளாஸஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ். ஸோ ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிங்கிற மெயின் கிளாஸ், அதாவது சூப்பர் கிளாஸ், இந்த ஆண்ட்ராய்டு எக்ஸ்ங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. அந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து ஒரு சப் கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். மெயின் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு சப் கிளாஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டென்ஸ்னாலே இன்ஹெரிட்டன்ஸ்னால் சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் டெரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிங்கிற கிளாஸ் சூப்பர் கிளாஸ்லேருந்து மெயின் ஆக்டிவிட்டிங்கிற சப் கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் சிஹெச்ங்கிற வேரியபிள் இருக்குது, ஃபாண்ட்டுங்கிற வேரியபிள் இருக்குது, அந்த வேல்யூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர்ரைட் மெத்தட்ஸ், அதாவது மெத்தட்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா மெத்தட்ஸுமே ஓவர்ரைடு. இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போனோம்னாலே கொஞ்சம் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரியான இந்த ஓவர்ரைட் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆன் கிரியேட் மெத்தட்ஸ்லாம் உள்ளேயே இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டி, இதுதான் புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறோம். ஒரு ஆக்டிவிட்டினாலே அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், அந்த ஆக்டிவிட்டிங்கிற காம்போனன்ட்ஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னா ஆன் கிரியேட், அப்புறம் ஆன் கிளிக்கு, இந்த மெத்தட்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுவே எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களா, இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களா, எந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க, ஆன் கிளிக் லிசனர். ஸோ ஒரு ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆன் கிளிக் லிசனர், ஆன் கிரியேட், அதுக்கப்புறம் அது ஆன் ரெஸ்யூம். ஸோ இந்த மாதிரினா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அது உள்ளே இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கம்பல்சரியாக ஓவர்ரைட் தான். ஓவர்ரைட்னா அதனுடைய சூப்பர் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ்லேருந்து அது என்ன ஆகும், ஓவர்ரைட் ஆகும், சப் கிளாஸில் ஓவர்ரைட் ஆகும். சரியா? இதெல்லாம் மெத்தட். இந்த மெத்தடுக்குரிய நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்டர், சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இதில் இன்வோக் பண்ணுவோம். ஸோ சேவ்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ சூப்பர் கிளாஸ்னால் என்னதுன்னு நமக்கு தெரியும், ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி. அதில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப் கிளாஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வோக் பண்ணுறோம். ஸோ ஆர் வந்து ரிசோர்ஸ், ஆருங்கிறது ரிசோர்ஸுங்கிற ஒரு பெரிய கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற குட்டி கிளாஸ் வந்து ஐடி. ஸோ ஐடியில் இருக்கிற டெக்ஸ்ட் வியூ. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டாட் ஆப்ரேட்டர் எப்போவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அந்த ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸஸையோ அதில் கிளாஸஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ r.id.button1, இந்த button1ங்கிற வேரியபிளை கால் பண்ணுறோம். அந்த button1ங்கிற வேரியபிள் ஐடிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட் இந்த ஆருங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதை கால் பண்ணுறதுக்காக நடுவில் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கேஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. ஸோ கேஸ் 6னா அது வந்து மெஜெண்டா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் டாட் மெஜெண்டா, கலருங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம மெஜெண்டா அப்படிங்கிற வேரியபிளை கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ 7 சாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 7 கலர்ஸ், இது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதை கிளிக் பண்ணான்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகணும். T.ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் செட் டெக்ஸ்ட் கலர் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது அங்கே கலருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே ரெட்டுங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த கேஸ் 1 இருந்ததுன்னா ரெட்டுங்கிற கலர் வரும், கேஸ் 2னா க்ரீன் கலருங்கிற வரும். ஓகே, நம்ம இதை ரன் பண்ணி அவுட்புட் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1 நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இருக்குது எக்ஸசைஸ் 1, com.mercy.exercise1. அதனுடைய மெயின் ஆக்டிவிட்டி இதாக இருக்குது, ஜாவா மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா. ஸோ அதனுடைய XML கோடு இந்த இருக்குது. மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா இங்கே இருக்குது,
அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்எம்எல் கோடு இங்கே இருக்குது. எக்ஸ்எம்எல் கோடு ஜென்ரேட் இதை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்எம்எல்ல வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓகே, நான் இது வந்து ரன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். எம்டி பேஜ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறதுனால இதில் நமக்கு அந்த இது வரல. நம்ம எம்டி பேஜ் எடுத்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது எமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அதாவது கிராடில்ங்கிற இதுதான் நமக்கு இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி நமக்கு அதை வந்து கம்பைல் பண்ணி நமக்கு தரும். சரியா, கிராடில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் அந்த இதை வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கம்பைல் பண்ணி தரும். நான் அந்த இருக்குது இல்லையா க்ரீன் கலர் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதுதான் நமக்கு வந்து ரன் பண்ணுற ஆப்ஷன். ரன் ஆகுது. ஓகேவா, ரன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, டார்கெட் டிவைஸ் ஃபைண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கிராடில் இருக்குது. எமுலேட்டர் இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்லேயும் நம்ம வந்து அவுட்புட்டை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா விர்ச்சுவலாக ஒரு மொபைல் ஃபோனை டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது எமுலேட்டர். இந்த எமுலேட்டர் என்ன பண்ணோன்னா விர்ச்சுவலாக ஒரு மொபைல் ஃபோனை இதில் கிரியேட் பண்ணி அதில் அவுட்புட் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நம்ம மொபைலில் டெவலப்பர் மோட ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கேயும் அந்த மொபைலை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இட்ஸ் ரன்னிங். ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கேன், ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து எமுலேட்டர். மொபைல் மாதிரியே ஒரு விர்ச்சுவல் டிவைஸ், எல்லாமே மொபைல் மாதிரியே ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் லோடிங். It will take too much of time. Minimum இது ஸ்பீடாக ஒர்க் ஆகணும்னா 8 GB RAM தேவை. ஸோ மேக்ஸிமம் 4 GBலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரன் ஆகிட்டுருக்கு. சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ், சேஞ்ச் கலர். ஹலோ வேர்ல்டுங்கிற டைட்டில் இருக்குது. அதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோன்னா ஒவ்வொரு கலராக சேஞ்சஸ் ஆகும். அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.